வணக்கம் நண்பர்களே, என் பேர் சிவபெருமாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் கிளாஸில் கார்னாட் சைக்கிள், ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள் அண்ட் கிளாஷஸ் இன்இக்வாலிட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த கார்னாட் சைக்கிள்னால் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியலைஸ்டு சைக்கிள், அதாவது ஒரு தியரிட்டிக்கல் சைக்கிள் தட் அச்சீவ்ஸ் அ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி பிட்வீன் டூ ஹீட் ரிசர்வர். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி தரும். அப்போ பார்த்திங்கன்னா இது தியரிட்டிக்கல்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ஏன்னா எந்த இதுவுமே லாஸ் இல்லாமல் இருக்காது. ஆனால் அதனால தான் இது வந்து ஒரு ஐடியலைஸ்டுன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 ரிவர்சபிள் ஸ்டேஜஸ் நடக்குது. அதுவும் வந்து க்ளோஸ் லூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். அதான் க்ளோஸ் லூப்பில் இருக்குது. ஸோ இதில் ரெண்டு பார்த்திங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். நமக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ்னாலே தெரியும், அது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு அடியபடிக் ப்ராசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ Q is equal to 0. இப்போ வந்து இந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு PV கிராஃப். இது வந்து 4 ப்ராசஸ் நடக்குது. அதில் ஃபஸ்ட் 1 to 2 ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐசோதெர்மிக் எக்ஸ்பேன்ஷன். அதாவது பார்த்திங்கன்னா ஐசோதெர்மிக் எக்ஸ்பேன்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கும். அதுதான் THன்னு நான் எழுதியிருக்கோம். அப்புறம் இந்த ஸ்டெப்பில் ஹீட் சிஸ்டம் உள்ளே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிஸ்டத்துக்குள்ளே வரும். அப்புறம் 2 and 3 பார்த்திங்கன்னா இது வந்து அடியபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன். அதாவது அடியபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் எடுத்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் இருக்காது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் நடக்காது. ஏன்னா நம்ம Q is equal to 0 நம்ம சொல்லிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகும். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ஹாட்லேருந்து கோல்டு ரிசர்வருக்கு குறையும். அப்புறம் 3 to 4 ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து லோ டெம்பரேச்சரில் கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்பில் ஹீட் வெளியே போகும். அதான் ஹீட் அவுட் இன் TC. அதாவது இந்த ஸ்டெப்பில் ஹீட் வெளியே போகும். கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹீட் வெளியே போகும். அடுத்து 4 to 1 ப்ராசஸ் என்ன அப்படின்னா அடிப்படை கம்ப்ரெஷன். இது என்ன பண்ணுவாங்கன்னா கேஸை திரும்பவும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதனால் டெம்பரேச்சர் திரும்ப TCலேருந்து THக்கு போகும். அதாவது THக்கு பேசிஸாக ரைஸ் ஆகி சைக்கிள் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். அதான் பார்த்திங்கன்னா ரிவர்சபிளாக ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த 4 ப்ராசஸ் முடியும் போது கரெக்டாக நமக்கு ரிவர்சபிள் ப்ராசஸ் மாதிரி வரும். அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள். அதுக்கு முன்னாடி நம்ம கார்னாட் சைக்கிள்னால் என்னென்னு பார்த்தோம். கார்னாட் சைக்கிள்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. ஹீட் எனர்ஜியை வந்து ஒர்க்காக மாற்றும் வித் சம் லாஸோட. அதான் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஹை டெம்பரேச்சர்லேருந்து, அதாவது ஹாட் ரிசர்வர்லேருந்து லோ டெம்பரேச்சர் கோல்டு ரிசர்வருக்கு அனுப்பும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளில் இப்போ நமக்கு ஒரு 100 ரூபா இருக்குன்னா அதில் மொத்தமாக 100 ரூபாவும் ஒர்க்காக போகாது. அது ஒரு 70 ரூபா போய் மிச்சம் 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரிசர்வ் போகும். அதுதான் பார்த்திங்கன்னா இதான் பார்த்திங்கன்னா கார்னாட் சைக்கிள். அதாவது நமக்கு ஹாட் ரிசர்வில் இருக்கிற டெம்பரேச்சரு ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும். அதாவது ஒர்க் வந்து அவுட்புட்டாக போகும் வித் சம் லாஸ். அதான் பார்த்திங்கன்னா கோல்டு ரிசர்வருக்கு QC அப்படின்னு போகும். இதுவே ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள் ஆப்ரேட்ஸ் அஸ் ரெஃப்ரிஜரேட்டர் ஆர் ஹீட் பம்ப். அதான் இதுவே நமக்கு வெறும் கார்னாட் சைக்கிள் வந்து ஹீட் இன்ஜினுக்கு சூட்டபுளாக இருக்கும். ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள் அப்படிங்கிறதுனால இது வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்கும் ஹீட் பம்புக்கும் இருக்கும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இல்லை ஹீட் பம்ப் மாதிரி வேலை செய்யும். அதாவது அதில் பார்த்திங்கன்னா ஹாட்லேருந்து கோல்டுக்கு போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சர் கோல்டுலேருந்து லிஃப்ட் பண்ணி ஹாட்டுக்கு போகும். இது நமக்கு பார்த்தாலே தெரியும். ஏரோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரிசர்வர்லேருந்து சிஸ்டமுக்கு போய் சிஸ்டம்லேருந்து ஹாட்டுக்கு போகுது. நம்ம வந்து அதுக்கு வந்து நமக்கு ஒர்க்கு கிடைக்கும். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க்கு நம்ம தான் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கோல்டுலேருந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு வரும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு நம்ம தான் ஒர்க்கு கொடுக்கணும். நம்ம கோல்டில் இருக்கும்போது நம்ம ஒர்க்கு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அதோட ஹாட் ரிசர்வ் இருக்கும். அதான் கன்சியூம்ஸ் ஒர்க்கு ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் கோல்டு டு ஹாட். அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கள். கார்னாட் சைக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு நமக்கு கிடைக்கும். இது ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒர்க்கு நம்ம கொடுக்கணும். இதுதான் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ். அடுத்து கிளாஷஸ் இன்இக்வாலிட்டி. கிளாஷஸ் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. த இன்டெக்ரல் ஆஃப் dQ/T அரவுண்ட் எனி சைக்கிள் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 மட்டும்தான் நமக்கு வேல்யூபிள் ஆகும். ஈக்குவலாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் ப்ராசஸ். ஈக்குவலாக இருந்தால் ரிவர்சபிள் ப்ராசஸ். அப்புறம் லெஸ் தென் 0விட கம்மியாக இருந்தால் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். இதே நமக்கு கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு இம்பாசிபிள் ப்ராசஸாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் DQ, அதாவது இன்டெக்ரல் ஆஃப் dQ/T இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இதோட இம்ப்ளிகேஷன் ஆஃப் கிளாஷஸ் இன்இக்வாலிட்டி. Implication of Laplace's inequality. The entropy of isolated system never decrease. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டமில்
நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதப்போ என்ட்ரோஃபி பார்த்திங்கன்னா டிக்ரீஸே ஆகாது. நமக்கு எப்போவுமே தெரியும் என்ட்ரோஃபி பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகாது. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஈக்குவலாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லைனா அது இன்க்ரீஸ் தான் ஆகும். நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டாக ஜீரோவோ எதுவும் மாற்ற முடியாது. அதுதான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஃபைன் த டேரக்ஷன் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இந்த இதில் நடக்கிற ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால நமக்கு வந்து டேரக்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். அடுத்து ஃபவுண்டேஷன் ஃபார் என்ட்ரோஃபி அண்ட் தெர்மோடைனமிக் லிமிட். இதுதான் அதாவது இந்த கிளாசிஸ் இன்இக்வாலிட்டி தான் பார்த்திங்கன்னா நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் லிமிட்டுக்கும் என்ட்ரோஃபிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அமையுது. அப்புறம் நோ இன்ஜின் கேன் பி மோர் எஃபிஷியன்ட் தென் கார்னாட் இன்ஜின். இதுவும் நமக்கு எப்பவுமே தெரியும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியல் இன்ஜின் இல்லை தியரட்டிக்கல் இன்ஜின் கூட சொல்லலாம். அதனால் மற்ற எந்த இன்ஜினுமே இதை விட மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியாது. இப்போ சமரி பார்த்தோம் அப்படின்னா கார்னட் சைக்கிள் செட் த தியரட்டிக்கல் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஃபார் இன்ஜின். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது கார்னட் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை கொடுக்கும், அது தியரட்டிக்கலாகவும் இதனாலும். அடுத்து ரிவர்ஸ்டு கார்னட் சைக்கிள் டிஃபைன்ஸ் த ஐடியல் ஃபார் ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஹீட் பம்ப் பெர்ஃபார்மன்ஸ். இது ரிவர்ஸ்டு கார்னட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டருக்கும் ஹீட் பம்போட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஐடியலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளாஷஸ் இன்இக்வாலிட்டி டிஃபைன்ஸ் த லிமிட்ஸ் ஆன் என்ட்ரோஃபி அண்ட் ரிவர்சபிலிட்டி. கிளாஸ் இன்இக்வாலிட்டினா என்ட்ரோஃபிக்கும் இர்ரிவர்சபிலிட்டியோட லிமிட்டை பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணுது. அண்டு இதுலேருந்து உங்களுக்கு செகண்ட் லெசன், அதாவது நம்ம தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லெசனில் கார்னாட் சைக்கிள், ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள் அண்ட் கிளாஷஸ் இன்இக்வாலிட்டி பற்றி புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ.